ஓ சரி, வீடு கட்டி வீடு முடியாம இருக்கோ? எவ்வளவு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு? பேஸ்மெண்ட்லயே நிக்கா? சரி, அகத்தி பெருமாண்ட கேளுங்க. ஒரே கேள்வி தானே அவர்களால். உனக்கு வேறையா? அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லிக்கிட்டோம். அகத்தி பெருமாள் அது வேற கேள்வி, இது வேற கேள்வி தானே. நீ அங்க போய் நின்று பிறகு நீ வா. பிரபஞ்ச மகாசபையின் ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனை நோக்கிய சித்தர்களை நோக்கிய தன் கர்ம நிலை தீர்வதற்குரிய ஒரு வினா. ஆற்றலோடு ஞான பயணமதை கூட்டிச் செல்கின்ற சபைதனிலே ஞான நிலை கொண்டு பயணிப்பதற்குரிய இகலோக தடை நிலைகளை நீக்குகின்ற அற்புத கர்ம வினைகளை பாவசாப விமோசன நிலைகளை வழங்குகின்ற ஆசி நிலைகளை அகத்தியன் வழங்கி வருகின்ற சூட்சமத்தில் இதொடுத்த வினாவிற்குரிய அத்தகைய சூட்சம ஆசி நிலைகளையும் அகத்தியன் உரைக்கின்றோம். தொடங்கிய நிலை இல்லமது உருவாக்குவதற்கு தொடங்கிய நிலையது இடைநிலை கண்டு தடை நிலை கண்டு நிற்கின்ற அந்நிலை உயர வேண்டும், அது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும், அதற்குரிய ஆசி வேண்டும், ஆசிகளை பெற வேண்டும் என்று வினவிய சீடரை நற்சீடனாய் வளம் வருகின்ற ஆற்றல் கொண்ட கிளை சபையினுடைய ஏற்றம் கொண்ட சீடருடைய உறவாளர்களாக வந்து நிற்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் 4 முழுமதி பெருநாட்கள் உயர் சபையாம் உன்னத சபையாம் இச்சபையை இணைந்து 4 முழுமதி பெருநாளில் தன் இல்லமதில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று 4 பௌர்ணமி திருநாளில் தன் இல்லமதில் இருக்கக்கூடிய இல்லத்தின் அருகாமையில் இருக்கின்ற சிவ ஆலயம் சென்று அச்சிவ ஆலயத்தை 7 முறை வலம் வந்து 7வது முறை அங்கு அமர்ந்திருக்கின்ற சப்த கன்னியர்களின் திருவுருவத்திற்கு முன்பாக நின்று அகத்திய நாமத்தினை 7 முறை, சித்தன் வாழும் குருவினுடைய நாமத்தினை 7 முறை 21 முறை உச்சரித்து, உன் குலதெய்வ நாமத்தினை 21 முறை உச்சரித்து அப்புறமாய் ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளில் அதனை செய்கின்ற பொழுது யாம் உரைத்த அத்தகைய பௌர்ணமி திருநாட்களுக்குள் அப்பணி தொடங்குவதற்குரிய நிலை துவங்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். என்னன்னு சொல்லி